இருந்தாலோ, காலேஜுக்கு ஆப்சென்ட் ஆயிருந்தாலோ, காலேஜ்ல ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ கேட்டிருக்கலாம். ஒரு பர்சனல் லைஃப்ல உள்ள என்டர்ஃபை ஆகி அந்த காலேஜ் கேட்டது எவ்வளவு பெரிய தவறுன்றது அந்த குழந்தை தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த காதலனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதை நான் நார்மல் வீடியோ போடும்போது அதை அட்டாச் பண்றேன். இது லைவ் போயிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியல. அந்த வீடியோ அந்த இதுல வந்து அனுப்பியிருக்காங்க, இனிமே என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது, என்னை வந்து என்னை ஒரு மிகப்பெரிய குற்றவாளி போன்று சித்தரிக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு வேதனையின் உச்சத்துல போயிட்டு அந்த குழந்தை அனுப்பியிருக்கு. அனுப்பிட்டு அந்த குழந்தை இறந்தும் போயிட்டாங்க. இப்போ கேரளால கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த ஆண் மீது வைக்கிறார்கள். ஆனா அந்த ஆண் செத்தது பிறகு அந்த பெண் தான் குற்றவாளி என்று அந்த பெண்ணை கைது செய்கிறார்கள். இதுல யாரு குற்றவாளின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செய்தியை, தவறான செய்தியை அசுர வேகத்தில் பரப்பிய அனைவருமே குற்றவாளிகள். சரியா தவறா என்பதை யோசிக்காமலே பகிர வேண்டியது. நிறைய பேர் இருக்காங்க, எது சரி எது தப்புன்னு ஆராயவே மாட்டாங்க, ஆராயாமலே அந்த செய்தியை பரப்பிட வேண்டியது. இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவது என்பது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் என்பதை புரிய வைக்க வேண்டும். அதே போன்று இது மிகப்பெரிய கொடூரமான செயல். அந்த குழந்தை உயிரை இழந்துட்டாங்க, ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செயல். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அம்மாப்பேட்டை. அங்க வந்து ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே சோறு போடுவாங்க. சோறு போடும்போது இவங்க அந்த டோக்கன் எடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கியிருக்காங்க. சாப்பாடு அது ஏதோ ஜெராக்ஸ் எடுத்து வாங்கிட்டாங்கன்றாங்க. பசிக்கு உணவு தான் வாங்குறாங்க. உணவு வாங்கிட்டு போயிட்டு வேற இடத்துல விக்கல, அவங்க சாப்பிடுறதுக்காக கேட்கிறாங்க. அப்போ சமூகத்தில் என்ன பார்வையா இருக்கும்? இஸ்லாமியர்கள் குறித்த பார்வை என்ன மாதிரி மாறும்? சாப்பாட்டுக்கு போயிட்டு ஒரு புர்காவை கழட்டி பாக்குறான்னா அவன் யார்? அக்யூஸ்டா தானே இருப்பான். அந்த மசூதி நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் அந்த புர்காவை, அந்த பெண்ணுடைய புர்காவை கலட்டி பார்த்தார்களோ, கலட்டி நீ யார் என்பதை ஆராய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களோ, அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்பு நிச்சயமாக குற்றவாளிகளாக நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு முறையற்ற செயல், தவறான செயல் என்பதை புரிந்துணர்வோடு செய்யணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடைநல்லூர் பொண்ணு மேல கூட நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வகிதா மேல. அதெல்லாம் அவர்களுடைய பர்சனல், அது இறைவனுக்கும் அவங்களுக்குமான விஷயம். அவங்க என்ன தவறு செய்கிறார்களோ அந்த தவறுக்கான கூலி நாளை மறுமையில் இறைவன் கொடுப்பான். அதை விடுத்து விட்டு உணவு வாங்க வந்தோம் அந்த பொண்ணை குறை சொல்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெண்களுக்கு எதிரான அநீதி இந்தியாவில் பல இடங்கள்ல பலமாய் நடந்துட்டு இருந்தாலும் தமிழகத்தில் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. அந்த ஜமாத்தார்கள் யாராக கூறி புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காணொலி. ரொம்ப வருத்தத்தோடு இந்த பதிவை பதிவிடுகிறோம். ரொம்ப வேதனையாக இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அந்த பெண்கள் வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நகர்வுக்கு வர்றதே கஷ்டமா இருக்கு. பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. பெண்களை போற்றுவோம். இன்று குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்து அன்று இந்த பதிவை பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குடியரசு தின பதிவு மாலை உங்களுக்கு பதிய இருக்கிறேன். நன்றி அருமையவர்களே. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.